எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோவில் வந்து கூட்டுறவு கீதம், அதுக்கப்புறம் கூட்டுறவு செய்தித்தாள் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? சிம்பிளாக தான் இருக்கும், பார்த்துக்கலாங்க. கூட்டுறவு கீதம் ஓகேங்களா, இப்போதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டுறவு கீதத்தோட குறிக்கோள் நேற்று கூட நம்ம வேட்டுக்கோப் சேனலில் வந்து அந்த கூட்டுறவு கீதத்தை வந்து அந்த பாட்டை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த குரூப்பில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதோட குறிக்கோள் வந்து ஒற்றுமை வளர்ச்சி, ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி. இதோட குறிக்கோள் எது ஒன்று நடத்துறோம்னாங்களோ கூட அதுக்குன்னு ஒரு தீம்ஸ் இருக்கும். அந்த தீமை நம்ம பார்த்துக்கணும். ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி. ஓகேங்களா? அடுத்தது எழுதியவர் யார் அப்படின்னா ஆனந்த செல்வன். ஓகேங்களா? சந்தோஷமா எழுதியிருக்கார் போல, ஆனந்தமா எழுதியிருக்கார் போல, அதனால ஆனந்த செல்வன். ஓகேங்களா? அடுத்தது இசையமைப்பாளர் யார் அப்படின்னா ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் தேவா, தேவாவோட பையன் ஸ்ரீகாந்த் தேவா. ஓகேங்களா? இசையமைப்பாளர் அவர் தான். அடுத்தது பாட்டு தேர்வு குழு தலைவர் யார் அப்படின்னா தமிழ்கடல் தேவக்கோட்டை ராமநாதன். 3 பேர் கிடையாது, ஒரே பேர் தான். தமிழ்கடல் தேவக்கோட்டை ராமநாதன். ஓகேங்களா? பாட்டு தேர்வு குழு தலைவர் தமிழ்கடல் தேவக்கோட்டை ராமநாதன். அடுத்தது எங்க வெளியிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எப்போ அப்படின்னா நவம்பர் 6 2025. நவம்பர் 6 2025 யாரு வெளியிட்டா? மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். மாண்புமிக விட்டடவே கூடாது. ஓகேங்களா? மாண்புமிகு சொல்லிதான் ஆகும். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்றதுதான் வீடியோ பார்க்குறவங்களோட டவுட். ஓகேங்களா? கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் இதெல்லாம் பார்த்துருந்த ஒரு இன்டர்வியூ பேனல்ல இருக்கிறவரா இருந்தால் கேட்டுட்டாருன்னா நம்மளுக்கு சொல்லி ஆகும்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? எனக்குமே இந்த கூட்டுறவு கீதம், கூட்டுறவு செய்தித்தாள்லாம் கேட்கல. சப்போஸ் வேற பேனல்ல உட்கார்ந்து இருந்தா, வேற பேனல்ல இருக்க சார் கேட்டு இருந்தா நம்ம ஆன்சர் பண்ணுவோம்ல, அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்தது மாண்புமிகு அப்போ செய்தித்தாள், அப்போ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் வெளியிடப்பட செய்தித்தாள் என்னென்ன அப்படின்னா மாத இதழ் வந்து கூட்டுறவு, மாத இதழ் வந்து கூட்டுறவு. இங்கிலீஷ்ல வந்துச்சு அப்படின்னா ஜேர்னல் ஆஃப் கோஆபரேஷன். ஓகேங்களா? ஜேர்னல் ஆஃப் கோஆபரேஷன். கூட்டுறவு முரசு வந்து மாதம் இருமுறை. ஓகேங்களா? மந்த்லி ரெண்டு முறை, மந்த்லி ட்வைஸ். ஓகேங்களா? 2 முறை மாசம். அப்போ கூட்டுறவு முரசு மாசத்துல 2 வாட்டி. ஜேர்னல் ஆஃப் கோஆபரேஷன் ஆங்கிலத்துல மாத இதழ் தான். மாத இதழ் தமிழ்ல வந்து கூட்டுறவு. ஓகேங்களா? இப்போ செய்தித்தாள் பார்த்தாச்சு, பத்திரிகை பார்த்தாச்சு, கூட்டுறவு கீதம் பார்த்தாச்சு. அப்போ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1914 தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் இப்படி ரைஸ் ஆகும். ஓகேங்களா? தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் வெளியிடப்படக்கூடிய செய்தித்தாள் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஒன்றா சொல்லிட்டே வரும். அப்போ அவங்க தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க. யாரு 1914 ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் வந்து வாய்ஸ் வந்து எக்கோ அடிக்குது, கிளியராக கேட்கலன்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப சின்ன ரூம். ஓகேங்களா? சின்ன ரூமு. ஸோ அது எங்களால் ரெக்டிஃபை பண்ணவே முடியல. ஓகேங்களா? மைக் வச்சு பேசினா கூட அந்த பீப் சவுண்ட் மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. எங்களோட எல்லா வீடியோலுமே அந்த வாய்ஸ் ப்ராப்ளம் இதுக்கு தான் செய்யுது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ரொம்ப சின்ன ரூம் தான் அது. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு வழி இல்லை. நான் மைக் போட்டு பார்த்துட்டோம். டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுன்றதால ஒரு மாதிரி குறைன்னு சவுண்டு கேட்குது. அதுவும் நாய்ஸ் ஒழுங்காக வரல. ஓகேங்களா? அதனால தான் நாங்கள் அதை ட்ரை பண்ணல. அதுக்கப்புறமேட்டுக்கா வேறு என்ன கேட்டிருந்தீங்க? வாய்ஸ் ஒழுங்காக வரல, எக்கோ அடிக்குது. ஓகேங்களா? கிளாரிட்டியாக இல்லை. அதான் சின்ன ரூமு. ஸோ அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.